எழில் வேலைக்கு எழுந்திரிச்சு போயிட்டு இருக்காங்க. அதை பார்த்தோன்னே, என்னங்க சார் இப்படி வேலைக்கு போயிட்டு இருக்கீங்க? சார் உங்களுக்கு டாக்டர் ரெஸ்ட் எடுக்க சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம நீங்க டேப்லெட்லாம் எடுத்துக்க வேண்டியது இருக்கு சார். ப்ளீஸ் சார் இருங்க சார். அங்கே இங்கேன்னு போனீங்கன்னா உடம்பும் அழுத்துக்கும் சார் அப்படின்னு சுடர் சொல்றாங்க. இங்க பாரு, எனக்கெல்லாம் அட்வைஸ் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்ல. என்ன செய்யணுமோ எனக்கு தெரியும், பேசாம இரு. ஆமா, நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன், நேத்துல இருந்து நீ ஓவர் கரிசனமாவே இருக்கிற அப்படின்னு பேசிட்டு இருக்கும் போதே கரெக்டா மனோகரி வர்றாங்க. என்ன இந்நேரத்துல இவ்வளவு காலையிலேயே சுடர் திட்டிட்டு இருக்கான் எழிலு அப்படின்னு நின்று பார்த்துட்டு இருக்காங்க. இது எல்லாத்துக்கு காரணம் எனக்கு நல்லாவே தெரியும். நீ என்ன நைஸ் பிடிச்சி அணுகாம இங்கே தங்கலான்னு நீ நினைச்சிட்டு இருக்க, எனக்கு நல்லா புரியுது அப்படின்னு சொல்றாரு சுடர் கிட்ட எழில். அதை சுடர் சொல்றாங்க, சார் நான் நைஸ் பிடிச்சி இங்க தங்க வேண்டிய எனக்கு அவசியமே இல்லை சார். எனக்கு விசா கிடைச்சதுன்னா நான் இங்க இருந்து போயிருவேன். என்ன, எனக்கு அஞ்சலி நினைச்சாவும் குழந்தைகள் நினைச்சாலும் தான் பயமா இருக்கு. அதுவும் அஞ்சலி எப்படி என்னை விட்டு பிரிஞ்சு இருப்பா, அவளை விட்டு நான் எப்படி பிரிஞ்சு இருப்பேன்னு எனக்கு கவலை இருக்கே தவிர வேற ஒன்றும் இல்லை சார். நான் ஒன்றும் இங்கெல்லாம் வேலை செய்யணும்னு நினைக்கவும் இல்லை, உங்ககிட்ட நைஸ் பிடிச்சி இங்க நிரந்தரமா தாங்கணும்னு நினைக்கவே இல்லை சார் அப்படின்னு சொன்னோடனே இதை கேட்ட மனோகரிக்கு ரொம்ப சந்தோஷமா போயிருது. அடேங்கப்பா, எப்படியோ அவளுக்கு விசா கிடைச்சா இங்க இருந்து போயிருவா, நம்ம தொல்லை தீந்துடா அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்கிறாங்க. இதை கேட்ட உடனே எழிலுக்கு ஒரு மாதிரி இருக்கு. ஓ, நம்ம தப்பு பண்ணிட்டோமோ அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. உடனே மனோகரி வர்றாங்க. என்ன நீ ஓவரா பேசிக்கிட்டு இருக்கிற, நீ உனக்கு வேலை கிடைச்சிருச்சுன்னா நீ பாட்டுல கிளம்பி போயிருவா. ஆனா இந்த குழந்தைகளை உன்னை நம்பித்தான் நாங்க விட்டுருக்கோம். நீ அப்புறத்துக்கு நீ வேலைக்கு வந்த, வேலை கிடைக்கும்னு தெரியும்ல, அங்க போக வேண்டியதானே. இங்க கொஞ்ச நாளைக்குன்னு வந்து பாவம் குழந்தைகளோட மனசு கெடுத்து எங்களை வேலையில கெடுத்துட்டா அப்படி இப்படின்னு கண்ணா பின்னான்னு திட்டுறாங்க. எழில் வா எழில், நம்ம கிளம்பி போலாம் அப்படின்னு சொல்லிட்டு எழில கூட்டிட்டு அங்கிருந்து ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பிடுறாங்க. எழில் வந்து நம்ம சுடரவே பார்த்துக்கிட்டே அப்படியே போறாங்க. அடுத்தது பாட்டி ஒரே சோகமா உட்காந்துட்டு இருக்காங்க. அதை பார்த்துட்டு, என்னம்மா ஆச்சு, வீட்டுல எல்லாருமே ஒரே சோகமா இருக்கீங்க, ஏதாச்சும் பிரச்சனையாமா அப்படின்னு சுடர் கேக்குறாங்க. அதுக்கு இல்ல சுடரு, ஆக்சுவலா நாளைக்கு இந்துவோட 1 வருஷ நினைவு நாள். இந்த 1 வருஷத்தை எப்படியோ கடந்துட்டோம், அந்த ஒரு நாளை எப்படி கடக்க போறோம்னு எங்களுக்கு தெரியலமா, எங்களுக்கு மனசு ரொம்ப கஷ்டமா இருக்குமா அப்படின்னு சொல்றாங்க. சுடரும் சொல்றாங்க, நாளைக்கும் எனக்கும் ஒரு முக்கியமான நாள் தாமா. என்னன்னா, எனக்கு நாளைக்கு விசாக்கும் பாஸ்போர்ட் இதுக்கெல்லாம் வந்து இன்டர்வியூ வைக்க போறாங்கம்மா, அதுக்கு நான் போய் ஆகணும் அப்படின்னு சொல்றாங்க. அம்மா வேணும்னா நான் இருந்துட்டு அப்புறம் வேணா போகட்டுமா அப்படின்னு கேக்குறாங்க. ஐயோ வேண்டாம்மா, நீ போ, ஒன்னும் பிரச்சனை இல்லை, நாங்க எல்லாம் பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க பாட்டி. அப்புறம் இன்னொரு விஷயத்த பாட்டி சொல்றாங்க, அம்மா நீ இருந்த வரைக்கும் இந்த குழந்தைக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்ததுமா, எல்லாத்தையுமே மறந்து அவ சந்தோஷமா இருந்தாங்க. ஆனா நீ சுடர், நீ வெளிநாடுக்கு போறத நினைக்கும் போது நாங்க தாங்குறோமோ இல்லையோ, குழந்தைகனால தாங்கவே முடியாது, அவன் உன்னை ஏங்கி போயிருவாங்க. அதனால நீ வெளிநாடு போறத அந்த குழந்தைகிட்ட சொல்லாத அப்படின்னு சொல்லிடுறாங்க. சரிம்மா. ஏன் சுடர், எழில் சும்மா திட்டிகிட்டே இருக்கான் தான் நீ வெளிநாடு போகலான்னு பிளான் பண்ணிட்டியா அப்படின்னு பாட்டி கேட்குறாங்க. இல்லைம்மா, நான் முதல்ல இது அப்ளை பண்ணிட்டேம்மா, வேலை கிடைச்சா நானும் அப்பாவும் வெளிநாடு போய் தங்கிடலாம் தாம்மா நாங்கள் 2 பேரும் பிளான் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்கிறாங்க. சுடர், அம்மா நான் வேணா நாளைக்கு இருக்கட்டுமா அப்படின்னு சொல்கிறாங்க. வேண்டாம் சுடர், நாங்கள் எல்லாமே பார்த்துக்குறோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ கிளம்பு அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா சுடர் அவங்க ரூமுக்கு போகிறாங்க. ஆக்சுவலாக அவங்க ரூமுக்கு எதுக்கு போகிறாங்கன்னா, சர்டிஃபிகேட்லாம் வச்சுருப்பாங்க பாருங்க, அதெல்லாம் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு இருக்கும்போது பார்த்தா அந்த இந்துவோட தாலி இருக்குல்ல, அந்த ஒரு சுருக்கு பையில போட்டு வச்சிருப்பாங்க பாருங்க, அந்த சுருக்கு பைய அப்படியே அடிக்கிறாங்க. அந்த தாலியை பாக்குறாங்க. தாலியை பார்த்துட்டு, நாளையோட இந்த தாலி என் கைக்கு வந்து 1 வருஷம் ஆகுது, நான் வெளிநாடு போகிறதுக்குள்ள இந்த தாலிக்கு உரித்தானவங்க யாரோ அவங்க கிட்ட ஒப்படைக்கணும்னு சொல்லி நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், எப்படியாச்சும் நம்ம ஊருக்கு போறதுக்குள்ள இதை ஒப்படைச்சிடணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. அடுத்தது எழில காமிக்கிறாங்க. எழில் இந்துவோட போட்டோ அது உங்க ரூம்ல மாட்டிருக்காருல, அதை பார்த்துட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. அதை பார்த்துட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. இந்த 1 வருஷம் ஆச்சு அந்த என்னை விட்டு போய், நீ என்னை கூப்பிட்ட வர சொல்லி, எதுக்காக கூப்பிட்டேன், எங்க போற எதுவுமே எனக்கு தெரியல, நீ என்ன வர சொன்ன, நான் வரமாட்டேன்னு சொன்னேன், கோவமா வேற அந்த சமயத்துல உங்ககிட்ட பேசிட்டேன், நீயும் போறேன்னு சொல்லிட்டு போன இந்து, ஆனா இது வரைக்கும் வரவே இல்லை, சீக்கிரம் வா இந்து, என்னால இங்க இருக்க முடியல இந்து, பிளீஸ் இந்து வா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பிளாஷ்பேக் போகுது. இந்து போன் பண்றாங்க எழிலுக்கு. சொல்லு இந்து, எங்க வெளியே போகணும்னு நீங்க கொஞ்சம் வரீங்களா, ஒரு முக்கியமான விஷயம். சரி, எதுக்காக வர சொல்றேன், என்ன விஷயம், நான் சொல்ல மாட்டேன், முக்கியமான விஷயம், நீங்க வாங்க. இங்க பாரு இந்து, ஏற்கனவே ஆப்ரேஷன் நிறைய இருக்கு, பேஷண்ட் எல்லாம் பார்க்க வேண்டியது எனக்கு நிறைய இருக்கு, நிறைய வேலை இருக்கு இந்து, நீ வேணா கிளம்பு, நான்லாம் வரல அப்படின்னு சொல்றாங்க. உடனே கோவம் வந்துருது இந்துக்கு. போங்க நான் போறேன், நீங்களே என்னமோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிட்டு அங்கிருந்து போயிடுறாங்க. இந்து, என் செல்ல பொண்டாட்டிக்கு கோவத்தை பாரு அப்படின்னு சொல்லிட்டு, எப்படி இருந்தாலும் எங்க சுத்தினாலும் ஈவினிங் வீட்டுக்கு வருவேல, அப்ப பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் நினைச்சிட்டு இருக்காரு. இதெல்லாம் நினைச்சு பாக்குறாரு எழில். ரொம்ப ஃபீல் பண்றாரு. நான் அன்னைக்கு உன்னை விட்டுருக்க கூடாது இந்து தனியா, இதனாலதான் இப்படி ஆயிடுச்சு, சாரி இந்து, பிளீஸ் இந்து அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு இருக்காங்க. அடுத்ததே காலையில ஆகுது. பாட்டி என்ன பண்றாங்கன்னா,
அந்த ஸ்டோர் ரூம்ல இந்துவோட போட்டோலாம் அந்த மனோகரி சொல்லி தானே கொண்டு போய் எல்லாத்தையும் போட்டு வச்சாங்க. அதுல இருந்து ஒரு பெரிய ஒரு போட்டோவை எடுத்துட்டு வர்றாங்க. இந்துவோட எடுத்துட்டு வந்து சாமி ரூம்ல வச்சு படையல் போடுறதுக்காக இலையெல்லாம் போட்டுட்டு அப்புறம் தேவையான பொருட்களை எல்லாம் எடுக்கிறதுக்காக அங்கிருந்து போறாங்க. அந்த சமயத்துல நம்ம தமிழ் என்ன பண்றாங்கன்னா, அந்த இன்டர்வியூக்கு போறதுக்காக எல்லா சர்டிபிகேட் எல்லாம் எடுத்து வச்சிட்டு இருக்கும் போது, அடடா குழந்தைகளை ரெடி பண்ணலையா அப்படின்னு சொல்லிட்டு மேல போறதுக்காக கதவை திறந்துட்டு வெளியே வந்து நிக்கிறாங்க. இந்து போட்டோ வச்சிருக்க சாமி ரூம் இருக்கு பாத்தீங்களா, அதுக்கு பக்கத்துல தான் நம்ம தமிழோட ரூம் இருக்கு. கதவை திறந்துட்டு வர்றாங்க. பக்கத்திலே சைடு இப்படி திரும்பி பார்த்தா இந்துவோட போட்டோவை பாத்திரலாம். ஆனா அவங்க பார்க்கல. நேரா மேல ஏறி போயிடுறாங்க. இதோட இந்த எபிசோட் முடியுது.